Hello friends, welcome back to Happy Students YouTube channel. So, போன வீடியோல நம்ம எப்படி சீன்ஸ் சேஞ்ச் பண்றது அப்படிங்கறதெல்லாம் பார்த்தோம். ஸோ சீன் நேம் வச்சும் சேஞ்ச் பண்ணலாம், சீனோட நம்பர் வச்சும் சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்றத பார்த்தோம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோல நம்ம எப்படி ஒரு UI பட்டன் வச்சு அதுக்கு ஆக்ஷன் எழுதுறது அப்படின்றத பார்த்தோம். ஸோ இந்த UI பட்டன் அப்படிங்கிறது நீங்கள் மொபைல் ஆண்ட்ராய்டு கேம்ஸ் ஏதாவது டெவலப் பண்ணுறீங்க இல்லை iOS கேம்ஸ் டெவலப் பண்ணுறீங்கன்னா இது வந்து யூஸ் ஆகும். பட் பிசியில் வந்து நம்ம மேக்ஸிமம் வந்து யாரும் டச் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதில்ல, எல்லாமே கீபோர்டு தான் யூஸ் பண்ணுவோம் இல்லையா. அது கீபோர்டாக இருக்கலாம், இல்லை ஜாய்ஸ்டிக்காக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி. ஸோ அந்த இன்புட்ஸை வாங்கி நீங்கள் எப்படி உங்கள் கேம்ஸில் யூஸ் பண்ண முடியும் அப்படின்றத செக் பண்ணுறது தான் நாம் வந்து இப்போது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான கோடு தான். நம்ம பழைய ப்ரோக்ராமே நம்ம வந்து அப்படியே ஆல்டர் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த சீன்ஸ் வச்சுக்கு நம்ம ஒரு கோடு எழுதணும் இல்லையா. ஸோ அந்த கோடு தான் இது. அதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் ஒரு இஃப் கண்டிஷன் எழுத போகிறோம். ஸோ இதுக்கு வந்து ஸ்பெஷலாக எந்த ஹெட்டருமே தேவையில்லை. ஸோ நான் என்ன பண்ணுறோம்னா, இஃப் கண்டிஷன் போட்டோம் அப்படின்னா இதுதான் இஃப்பை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய ஒரு சின்டாக்ஸ். அதாவது இஃப்க்கு ஒரு கண்டிஷன் எழுதணும், கண்டிஷன் அதாவது எக்ஸ்பிரஷன் எழுதணும், அந்த எக்ஸ்பிரஷனுக்கு ஒரு ஆக்ஷன் எழுதணும். நம்ம ஆக்ஷனை வந்து இந்த கர்லி பிராக்கெட்ஸ் உள்ள எழுதுவோம், இந்த கண்டிஷன் அல்லது இந்த எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம இந்த ரவுண்ட் பிராக்கெட்ஸ்குள்ள எழுதுவோம். ஸோ நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, இஃப் இன்புட் டாட் கெட் கீ டவுன். ஸோ நாம் ஏதோ கீ அமுக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் நமக்கு வந்து இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். எப்போ என்ன கீ அப்படின்றத மென்ஷன் பண்ணுறதுன்னா, கீ கோட் டாட் எந்த கோடு எந்த கீ வேணுமோ அந்த கீ. ஸோ ஸ்பேஸ்னா ஸ்பேஸ். இப்போ ஏதாவது ஆல்ஃபா கேரக்டர்ஸ் நம்பர் கேரக்டர் வேணும்னா 1 அப்படின்னா ஆல்ஃபா 1. F1 இருக்குது, ஜாய்ஸ்டிக்கோட பட்டன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வருது. ஸோ இந்த மாதிரி நம்மளால் வந்து மல்டிபிள் பட்டன்ஸை வந்து கொடுக்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் 2 ஜாய்ஸ்டிக் 3 ஜாய்ஸ்டிக் கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒன்று நீங்கள் அசைன் பண்ணலாம் இங்கே. ஸோ இப்படியே பார்த்தீங்கன்னா தெரியும், ஆல்ஃபா 1 ஆல்ஃபா 0 அது மாதிரி B, C. ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்க்கும் உங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது, டெலீட்டு, டாலர், டபுள் கோட், ஸ்பேஸு, EF. இந்த EF எல்லாம் வந்து டேட்டா கேரக்டர்ஸ். ஸோ இந்த 1, 2, 3 அப்படின்லாம் இருக்குல்ல, இந்த ஆல்ஃபா கேரக்டர் அப்படின்றதெல்லாம் நம்பர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், த கீ 1 ஆன் த டாப் ஆஃப் த ஆல்ஃபா நியூமரிக் கீபோர்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ அந்த கேரக்டர் குறிக்கக்கூடியது. ஸோ நாம் இப்போ வந்து Z அப்படிங்கக்கூடிய இந்த கீயை வந்து நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம ஆல்ரெடி ஒரு டெக்ஸ்ட்டை வந்து பப்ளிக்காக டிஃபைன் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த டெக்ஸ்ட்டோட வேல்யூவை நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா, டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் ப்ளஸ் ஹைஃபன் ஏ. ஸோ என்ன டெக்ஸ்ட் இருக்கோ அது கூட ஒரு ஹைஃபன் போட்டு ஒரு ஏ அப்படிங்கக்கூடிய வேல்யூ நம்ம போடுறோம். ஸோ இல்லை அப்படின்னா Z தான் நமக்குறோம், Z அப்படிங்கக்கூடிய வேல்யூ நம்ம ஆட் பண்ணலாம். ஸோ இவ்வளோதான். நீங்கள் வந்து ஒரு கீபோர்டு இன்புட் உள்ளே கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு டோட்டல் சின்டாக்ஸ் இதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இன்புட் டாட் கெட் கீ டவுன் அப்படிங்கிறத கொடுக்கணும். இந்த கெட் கீ டவுன் அப்படிங்கிறது என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கீ ப்ளஸ்ஸாக இருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணணும். அடுத்தது கீ கோட் அப்படிங்கிறது நாம் ஒரு கீயை டிஃபைன் பண்ண போகிறோம் அப்படிங்கக்கூடிய அந்த ஒரு ஃபங்க்ஷன். டாட் என்ன கீயை கொடுக்குறோமோ அந்த கீ. ஸோ டெக்ஸ்ட் டாட் டெக்ஸ்ட் அப்படின்னா எந்த டெக்ஸ்ட்டோ அந்த டெக்ஸ்ட்டோட வேல்யூ நம்ம எடுத்து பாயிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நான் இந்த யூனிட்டியை ரன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இப்போ நான் Z ப்ரெஸ் பண்ணுறேன் அப்படின்னா இது வந்து ப்ரெஸ் ஆகுது. அண்ட் இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். இந்த டெக்ஸ்ட்டோட சைஸை நான் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இங்கே வந்து ரேப் கொடுத்துருக்கோம். ஓவர்ஃப்ளோ அப்படின்னு செட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஆட் ஆகுது நல்லாவே தெரியும். ஸோ இப்போது நான் Z ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கேன். எத்தனை Z ஆட் பண்ணாலும் அத்தனை Z உங்களுக்கு இங்கே தெரியும். ஸோ இதுதான் கீபேட் வழியாக நீங்கள் இன்புட் கொடுக்கக்கூடிய ஆப்ஷன்.